முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே எந்த சின்னத்தில் போட்டியிடுவது, கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா அல்லது தன்னுடைய கட்சியினூடாக தனித்து போட்டியிடுவதா என்கின்ற முடிவை எடுப்பதில் இன்னும் அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று வேட்பு மனுக்கள் ஏற்பதற்கான நாளாக ஆரம்பித்திருக்கிறது. இருந்தும் இன்னும் பலர் அவர்களுடைய முடிவை இன்னும் எடுக்காமல் தான் இருக்கிறார்கள். இந்த வேளையில் தான் நேற்று ரணில் விக்ரமசிங்கவை ஜீவன் தொண்டமான் சந்திக்க சென்றிருக்கிறார். அங்கு ஜீவன் தொண்டமான் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேஸ் சிலிண்டரில் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே கேட்க முடியாது, கேட்பதாக இருந்தால் யானை சின்னத்திலே கேட்போம், அப்படி யானை சின்னத்தில் கேட்க முடியாமல் போனால் சேவல் சின்னத்திலேயே நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே என்று ஜீவன் தொண்டமான் திட்டவட்டமாக ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறியிருக்கிறார். இப்படி பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் முடிவெடுக்காத நிலை இருந்து வருகின்ற நிலையில் சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று பந்துல குணவர்த்தன கூட எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே நான் போட்டியிடப் போவதில்லை, நான் திரைப்பட தயாரிக்கின்ற அந்த துறைக்கு நான் செல்ல போகிறேன் என்கின்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இப்படி பார்க்கின்ற போது இதற்கு முன்னால் பாராளுமன்றத்தில் இருந்த பலர் அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு வரப்போவதில்லை என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. இதற்கிடையில் எஸ்ஜேபியினுடைய கண்டி மாவட்டத்துக்கான வேட்பாளர்களை நியமிப்பதில் ஒரு பெரும் நெருக்கடி ஒன்று அந்த கட்சிக்குள் நிலவி வருகிறது. குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் எஸ்ஜேபி இந்த முறை கண்டி மாவட்டத்திலே 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்க்கின்ற போது எஸ்ஜேபி கண்டி மாவட்டத்திலே 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தார்கள். அதில் முதலாவது தான் லக்ஷ்மன் கிரியல்ல பெற்றிருந்தார். அதன் பிறகு ரவுஃப் ஹக்கீம், ஹலீம், அதனை தொடர்ந்து வேலுக்குமார் ஆகிய 4 பேர் தான் கண்டி மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கான ஆசனம் கிடைத்திருந்தது. ஆனால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் இவர்கள் 5 ஆசனங்களை எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் 5 ஆசனங்களை எதிர்பார்த்திருக்கின்ற நிலையில் பலர் கண்டி மாவட்டத்திலே எஸ்ஐபி சார்பாக போட்டியிடுவதற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்களாம் சஜித் பிரேமதாசவிடம். அதில் ஒரு குறிப்பாக திஸ்ஸா தநாயக்க கூட கண்டி மாவட்டத்திலே கேட்க இருக்கிறாராம். அதே போன்று சுஜீவ சேனசிங்க, மகேஷ் சேனநாயக்க, லக்ஷ்மன் கிரியல்லவினுடைய மகளும் கண்டி மாவட்டத்திலே கேட்க இருக்கிறாராம். இப்படி பலர் கண்டி மாவட்டத்தை கேட்க இருப்பதான தகவல்கள் வருகிறது. இதனால் எஸ்ஐபிக்குள்ளே ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. யாருக்கு கண்டி மாவட்டத்திலே கேட்பதற்கான வேட்பு மனுவை கொடுப்பது என்பதில் இதே நெருக்கடி தான் பல முக்கிய கட்சிகளுக்குள்ளும் வெளிப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுதந்திர கட்சி என்பது இப்போது எடுக்கவே வழியில்லாத நிலையில் இருக்கிறது. அந்த கட்சி என்பது இப்போது நீதிமன்றத்தில்தான் தான் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஒரு பக்கம் மைத்ரிபால சிறிசேனனுடைய மகன் தகம் கூட திலீப் ஜெயவர்தனவோடு சேர்ந்திருக்கிறார். அதே போன்று மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவண்ண, நிமல் சிறிபாலடி சில்வா போன்றவர்கள் கூட இன்னும் அவர்கள் ஒரு முடிவை எடுக்காத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தயாசிரி ஜெயசேகர எஸ்ஜேபியோடு கூட்டணி அமைத்து இந்த முறை கேட்பதற்கு அவர் தயாராகி வருகிறார். இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற போது தயாசிரி ஜெயசேகரோடு இருந்த ஒரு சுதந்திர கட்சியினுடைய ஒரு குழு என்பது நேற்று ஊடக சந்திப்பை ஒன்று நடாத்தி நாங்கள் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இளைஞனுடைய அரசியலை பார்க்கின்ற போது பாரம்பரிய அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்போது ஒரு பெரும் நெருக்கடிக்குள் உள்ளாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் காரணம்தான் இந்த முறை தேசிய மக்கள் சக்தி, 3வது தரப்பாக இருந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுதான் இது எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.